பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஏன்னா அநேகர் கேட்டீங்க, இந்த ஊழியத்துக்கு என்னையா பர்திமேயு ஊழியம் என்று வைத்திருக்கிறீங்களே, என்ன அப்படின்னு கேட்டீங்க. நான் சொன்ன பைபிளில் இருக்க பேருன்னு ஒன்று அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பைபிள்லாம் தெரியாது, இப்போ உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து தான் நாங்கள் கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் காதில் அப்படியே வாங்கிக்கிட்டு இருக்கோம், இதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள், ஏன் இந்த ஊழியத்திற்கு பர்திமேயு என்று வேழிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் உங்களுக்கு கடந்த செய்தியில் சொன்னேன், பர்திமேயு என்கிற பெயர் ஒரு பார்வையற்றவனுக்கு இருந்தது. ஏன்னா இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேக இடங்களுக்கு அவர் சென்று நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அநேக இடங்களுக்கு இயேசு சுற்றி தெரிந்தார். ஏன்னா அவர் செல்லும் போதெல்லாம் ஒரு கூட்ட மக்கள், திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போவாங்க. ஏன்னா அவர்கிட்ட போனால் சுகமாகும், தீராத வியாதி தீரும், அவர்கிட்ட போனால் மாறாத கசப்பு மாறும். ஜனங்களுக்குள்ளே கேள்விப்பட ஜனங்களுக்கு அதிகமாக விசுவாசம். ஏன்னா விசுவாசம் எதனால் வரும்? ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இன்னைக்கு கூட உங்களுக்கு கூட ஒரு பிரச்சனையோடு இருக்கீங்கன்னா, இந்த இடத்துக்கு போனால் தீந்துரும்னு சொன்னால் உடனே அந்த இடத்த எப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அது மாதிரி இயேசுவை குறித்து அநேகர் கேள்விப்பட்டாங்க. இந்த பர்திமேயும் ஒரு நாள் கேள்விப்பட்டான். எப்படி கேள்விப்பட்டான்? நசரேயனாகிய இயேசு போகிறார். வேதத்தில் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை கையில் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து மார்க்கு 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி திருப்பி எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஆஹா, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வது தான் இதயத்தில் ஏக்கமை. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வது தான் இதயத்தில் ஏக்கமை. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே,
வைத்தே உன் பாதத்தில் இறக்கி வைத்து ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். போற ஆண்டவரை சொன்னாங்க ஜனங்கள். என்ன சொன்னாங்க? நசரேயனாகிய இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அவ்வளவுதான். இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி. ஆனா ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? சத்தம் படாத, கூப்பிடாத. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான். நீங்க ஒரு விடுதலை பெறதுக்கு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்கேயே போற, இன்னைக்கு தடுக்கிறது தான் நிறையா இருப்பாங்க. ஆனால் அந்த தடைகளை மீறி இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார், நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? என்னை நோக்கி கூப்பிடு எழுதி எந்த துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு எழுதி எந்த துன்ப நேரத்திலும், உருவை நிழல் அங்கு தங்கும், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் அங்கு தங்கும், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பிடுவே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டறிவே, தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டறிவே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த துன்பை நேரிடினும், என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுவே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டறிந்தே, தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டறிந்தே, தேவ சமூகத்திலே. எனக்கு அன்பானவர்களே, என்ன நோக்கி கூப்பிடு. அதுவும் எப்போ? எரேமியா 33:3 ஆபத்து நாளில் கூட நீ கூப்பிடலாம். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு ஐயோ எனக்கு எப்படி ஆக போதோ என்ன ஆக போதோ பயப்படாத, பயத்தை விட்டுட்டு கூப்பிடு. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பதில் கொடுக்கிற தேவன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குப்பா. எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இறுதி நிறைவே
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் பேசாத தெய்வம் இல்லைங்க, பேசுகிற தெய்வம். அதனால்தான் கூப்பிடு. இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்து மனிதனோடு மனிதனாக எல்லாம் மேன்மையை வெறுத்து இறங்கி வந்த தெய்வம் தான் இயேசு. அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்டா ஜனங்கள் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். மனுஷன் வேலை, நீ எப்போ ஒரு நல்லதை தேடிடக்கூடாது, அதட்டினாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க, வாங்க ஜனங்கள் முன்னடப்பார், அவனை பார்த்து பேசாமல் இருக்கும்படி அதட்டினாங்க. வாசிங்க. அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்றார். ஏன் தெரியுமா? அவர் இந்த உலகத்தில் தேடி வந்தது எது தெரியுமா? ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. ஏழைகளை, இந்த ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்லை, கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்லை. மாட்டு தொழுவில் பிறந்தார், உதித்தார் ஐயா. மாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா. இயேசு முன்னணியில் உதித்தார் ஐயா. இந்த ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. இந்த ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்தவர் எனக்கு அன்பானவர்களே வந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா ஜனங்கள்கிட்ட கேட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் வந்திருக்கிறார். அப்படி சொன்னதான் தாமசம், வேற ஒரு காரியம் சொல்ல. நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். யார் என்ன சொன்னாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது. நாம் பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பாடும்போது சொல்லுவோம், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லெல்ல துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், எல்லெல்ல துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன தடை வந்தாலும் கவலைப்படக்கூடாது. அவனை எல்லாரும் தடுத்தாங்க, ஒருத்தன் கூட கூப்பிடுன்னு சொன்னதாக இந்த வேதத்தில் இல்லை. வேதம் தான் நமக்கு வெளிச்சம். எல்லாரும் சொன்னாங்க பேசாமல் இருந்தார். அடுத்த நிமிஷமே அவங்க உடனே பேசாமல் இருக்கல, முன்னிலும் உறக்க கூப்பிட்டான், அதிகமாய் கூப்பிட்டான். உடனே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு அழைக்கிற தெய்வம். இன்னைக்கு நம்மளை பார்த்து அழைச்சிக்கிட்டு தான் இருக்கார். நாம தான் சாக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்கிட்ட அநேக குறை இருக்காண்டவரே, ஐயோ என்கிட்ட பாவம் இருக்காண்டவரே, என்கிட்ட பெரிய பிரச்சனை இருக்குது, நான் எப்படி உங்கள்கிட்ட வர முடியும்?
அவருக்கு தெரியும் குறைகள் நிறைந்தவன் அனந்தோ, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீ நந்தோ. குறைகள் நிறைந்தவன் அனந்தோ, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீ நந்தோ. தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், தாயின் கருவிலும் தெரிந்தவன், பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாய் முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டுச்சு. ஒரு சொன்னாரு, அவனை தம்மிடத்திலே அழைத்து வர சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசாத, சத்தம் போடாத, பேசாத அப்படின்னு சொன்ன அதே ஜனங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்க, வாசிங்க. அவர்கள் அந்த குருடனை அந்த பார்வை இழந்த மனிதனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? இயேசு ஆண்டவர், அவளால் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளால் நாம் செல்லுவோம். அவர் பணியில் நடந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் பணியில் நடந்திட, அவர் பணியில் வளர்ந்திட, சாட்சிகளாய் இன்னும் வாழ்ந்திட பின்னாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளால் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளால் நாம் செல்லுவோம். அழைக்கிறார். என்ன வேதம் சொல்லுது? ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அவனுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அந்த இடத்துக்கு வரணும், அவன் கூப்பிடணுங்கிற தேவ சித்தம். கூப்பிட்டா எல்லாரும் அதட்டினாங்க. அவன் முன்னில உறக்க கத்துன போது ஜனங்கள் சொன்னாங்க, திடன்கொள், திடன்கொள். ஜனங்க சத்தத்தை கேட்டு பயந்துராத, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். எனக்கு அன்பாருடைய நாம் எழுந்திருக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. எபேசியர் 5:14 வாசிக்கிறோம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஏன்னா நாம எழுந்திருக்கணும். இருந்த இடத்துல இருந்து சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகள் வரும், ஜன நேரத்தில் தடைகள் வரும். ஆனால் தடைகளை மாற்றுகிறவர் நமக்கு முன்னாடி தான் இருக்கிறார். ஆகையினால தான் பார்க்கிறோம், ஜனங்கள் அதே ஜனங்கள் சொன்னாங்க, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை செஞ்சான். மார்க்கு 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்ப வந்துருங்க. அவர் சொன்ன உடனே ஜனங்கள் அவனை பார்த்து சொன்னாங்க, எழுந்திரு, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். உடனே உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, நல்ல கவனிங்க, அந்த நாட்களில் பிச்சைக்காரனுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி ஒரு வஸ்திரம் இருந்துச்சு. இதை போட்டுக்கிட்டா அவன் எங்கேயும் என்ன செய்யலாம், பிச்சை எடுக்கலாம். தெரியும், யாரும் அவனை என்ன செய்ய மாட்டாங்க, தடை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி பார்வையில் தெரிஞ்சால் ஒரு ஊன்றுகோல் வச்சுக்கிட்டா எதிர்த்து வர்றவங்களுக்கு உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஊன்றுகோல் மிக மிக பார்வையில் அவங்களுக்கு அவசியம். அதை வச்சுருந்தா எதிர்த்து வரவன், ஒரு பிளைண்ட் மேன் வர்றாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். வாகனத்தில் போனாலும் நடந்து போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகும். அதை மாதிரி இவனுக்கு ஒரு அந்த காலத்தில் ஒரு துண்டு அல்லது ஒரு வஸ்திரம் மேலே போத்திக்கிறதுக்கு இதை போட்டிருந்தான்னா அவன் எங்கே வேணாலும் போய் பிச்சை எடுக்கிறான், யாரும் தடை செய்ய முடியாது. அது வரைக்கும் அந்த வஸ்திரத்தை அவன் போர்த்து கொண்டிருந்தான்.
கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு போகலை. எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான்? தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. ஏன் எரிஞ்சான்? இனிமே இந்த வஸ்திரம் எனக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. ஏன்னா என்னை வாழ வைக்கிற தெய்வம், எனக்கு அன்பானுடைய அவர் வாழ வைக்கும் தெய்வம், வல்லவனாம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவனாம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கோடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எனக்கு அன்பானவளே, அவனுக்கு குதூகலம் வந்துருச்சு. உடனே எந்திரிச்சு போயிடல, அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டான். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இனிமே போதும். அவனுடைய தீர்மானத்தை வேறு நீங்கள் நம்ம டக்குன்னு எடுப்போம்னு நினைக்கிறீங்களா? முடியாது. எதுக்கு சிறு திரும்ப பல்குத்த உதவும் வச்சுருப்போம். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, எதையாவது தூக்கி எறிய போனால் சொல்லுவாங்க, கீழே ஒட்டுறாத சிறு திரும்பும் பல்குத்த உதவும். அவன் சொன்ன எனக்கு இந்த ஒரு துரும்பு வேணான்ட்டான், தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டான். எதுக்கு தெரியுமா? இதுவரை நான் பட்ட வேதனைக்கு முடிவு வந்துருச்சு, நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நன்மை வந்துருச்சு, என் கண்ணீருக்கு பதில் கிடைச்சிருச்சு, என்னை தேற்றுகிற ஒருவர் வந்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் ஒருவேளை சோர்ந்து போய் ஒரு மூலையிலிருந்து புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை கூப்பிட்டு பாருங்களேன். அந்த பர்திமேயுவை அழைத்த தேவன் ஏன் உங்களை அழைக்க மாட்டார்? அவருக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டார்? தொலைக்காட்சியில் பார்க்கிறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். அதற்கு தேவைகள் சதி கூட ஒரு நாள் ப்ரோக்ராம் 4000 ரூபா. 2 ஆலயம் உண்டு, மதுரையிலையும் பார்வையற்றோருக்கு திருநெல்வேலியிலையும் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வந்து அலைஞ்சிடாதீங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், தாராளமாக பாருங்கள். எத்தனையோ காரியம் இன்னும் செய்து முடிக்கப்படாமல் இருக்கிறது. அதற்காக கர்த்தர் ஏவினால் உதவலாம். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் கூட நான் பார்வையில் அவங்கள சும்மா அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்து ஆலயம் முடிஞ்சு போகும்போது கையில் 3 கிலோ அரிசியும் கொடுத்து அனுப்பேன். எதுக்கு தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்கவே ரட்சிக்காது.
ஏன்னா 2 கண்ணு தெரிஞ்சாலும் வேலை பார்த்துறாங்க. இவங்க ஒரு பார்வையும் தெரியாதவங்க, இவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள அநேக மக்கள் எழும்ப ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, எப்படி தொடர்பு கொள்ள? நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் பிரதர், வந்துவோ என்னால் முடியாது, வயதான நிலைமையில் இருக்கிறேன். இந்த 2 ஃபோன் நம்பரை பாருங்கள், இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் இருக்குது. இல்லை என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரியை எது இருந்தாலும் சரி எப்பவும் சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே. இந்த ஊழியத்தின் காரியம் என்ன என்று கேட்டாங்க, அதற்கான விளக்கத்தை சொல்லி வருகிறேன். ஏதோ ஒரு பேரினவனு அர்த்தம் இல்லாமல் வைக்கிறது இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பர்த்திமேயு என்றாலே கிறிஸ்தவ உலகத்தில் தெரியாதுன்னு சொல்கிறவங்க இருக்கவே முடியாது. அப்போ எங்களுக்கு இதை ஏன் சொல்கிறீங்க? அம்மிங்க, அறியாதவர்களும் அறிய வேண்டும், வருங்கால சந்ததியும் உணர வேண்டும். நாம் மட்டும் கேட்டால் போதும், அவர்களும் கேட்க வேண்டும். அதற்கு தான் சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் கூப்பிடுங்க. காலையில் 10 மணிக்கு மேலே. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளிலே இந்த பர்த்திமேயு என்பதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் இதற்கு இந்த பேர் வைத்தீர்கள் என்று கேட்டீங்களே, இதற்கான விளக்கத்தை இன்னும் தொடர்ந்து கேளுங்க. அப்பொழுது நீங்களே சொல்லுவீங்க, சரிதாயாம்பீங்க. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருக்கும் மன நிம்மதியும் சமாதானத்தையும் கொடும். யார் யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. 2வது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.